राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। மகோன்னதமான குரு தத்துவம் பல சந்தர்ப்பங்கள்ல குரு தன்னை வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம், என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் ஜடபரதர். பித்தனை போலே, மூடனை போலே, முட்டாள் போலே, ஜடம் போலே வாழ்ந்த ஒரு மகாத்மா. இவனோட கார்பரேட் குரு, ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ், இல்லாட்டி பெரிய ஒரு சிஷ்ய பட்டாளம், ஒரு பெரிய ஆசிரமம், நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார், இல்லாட்டி நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்கார். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் வெறும வாழ்ந்தார், ரகுகணனுக்கு உபதேசம் பண்ணார். அது ரொம்ப பெரிய விஷயம். உலகம் எப்பொழுதுமே படோபடம், தாம்பீகம் இதுக்கெல்லாம் நல்ல விலை கொடுக்கும். சிம்பிளா இருக்கக்கூடிய பல மகாத்மாக்களை அது இக்னோர் பண்ணும். பட் மகாத்மாக்களை பற்றி கவலைப்படுறத வச்சுக்கோங்களேன். சதாசிவ பிரம்மேந்திரர், இப்படி பல பேர் சிம்பிளா தான் இருந்தார்கள். அது ஒரு விதமான தர்மம், சரியா? எப்பொழுதுமே குருவை புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் முக்கியமா, ஃபேமஸா இருந்தா தே ஆர் கிரேட், நான் ஃபேமஸ்னா தே ஆர் லீஸ்ட் அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்துடாதீங்கன்னா. நான் பல ஊர்கள் போயிருக்கேன். பல இடங்கள்ல பெரிய பெரிய மகாத்மாக்கள் சிம்பிளா இருக்கா. நிறைய பேர் அவளுக்கு அந்த அருமை புரியாதனால இக்னோர் பண்ணிடுறான். அதனால எப்பொழுதுமே பகவானே எனக்கு உத்தமமான குருமார்கள், மகாத்மாக்கள், சாதுக்கள், சந்நியாசிகள், இவர்களை காட்டிக்கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப அவசியம். ரொம்ப விசேஷம் குரு தத்துவம். நேற்று கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, குகாரஸ்ச அந்தகாரோ. அந்த ஸ்லோகம் ஸ்கந்த புராணத்துல இருக்கு. சொல்றது சிவபெருமான், கேட்கறது பார்வதி தேவி. குரு கீதா
அப்படின்னு இருக்கு பெயர். ரொம்ப அழகா குரு தத்துவத்தை பத்தி சிவபெருமான் சொல்லிட்டு இருக்கார். ரொம்ப சாத்தியமா இருக்கும். அதாவது அதுலயே சொல்லுவார். இன்னைக்கு நான் ஸ்லோகம் சொல்லல, அதோட அர்த்தத்தை சொல்றேன். ஸ்லோகம் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. முக்கண் இல்லாத சிவபெருமான், 4 கைகள் இல்லாத விஷ்ணு, 2 கைகளுடைய விஷ்ணு, 4 தலைகள் இல்லாத ஒரு தலையோடு கூடிய பிரம்மா, சத்குரு அப்படின்னு ஸ்லோகம். ஓகே, இந்த ஸ்லோகம் குரு கீதால தான் இருக்கு. அதையும் நான் சொல்லிட்டேன். என்ன ஸ்லோகம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க. எப்பொழுதுமே ஸ்லோகத்தை நான் சொல்லி எங்க இருங்க. இன்னைக்கு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லியிருக்கேன், கண்டுபிடிங்க. நிறைய இருக்கு. குரு கீதா ஸ்லோகம் அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயுமே இருக்கு. அதை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எத்தனாவது ஸ்லோகம், என்ன அத்தியாயம், எல்லாம் கண்டுபிடிச்சிடுங்க. நிறைய குருமார்கள் ரொம்ப சிம்பிள், ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப கம்பீரியம். அவளை உலகத்துல கண்டே பிடிக்க முடியாது. தங்களை மறைச்சு வச்சுக்கிறதுல குருவுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது. அப்படி தங்களை வெளிக்காட்டாதவர்கள் சத்குருமார்கள். அந்த குரு தத்துவம் நல்லா உள்ளபடி உணர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, குரு சொன்ன நாமத்தை ஜபிங்கோ, குருவிடத்துல நன்றியோட ஸ்ரத்தையோட பணிவோட இருங்கோ. அப்பொழுதுதான் அந்த குரு தத்துவம் உள்ளபடியாக புரியும். அப்பதான் புரியும். இல்லைன்னா நிறைய பேருக்கு குருமார்கள் தங்களை உள்ளபடி காட்டி கொடுக்கறது கிடையாது. சூத பௌராணிகரை பார்த்து, பௌராணிகர் அப்படின்னா புராணங்கள் சொல்லக்கூடியவர்கள் பௌராணிகர். சூத பௌராணிகர் அவர் தான் பாகவதத்தை, முக்கியமா 18 புராணங்களையுமே சொல்றது சூத பௌராணிகர் தான். அவர் தான் நைமிஷாரண்யத்துல இருந்துண்டு ரொம்ப அழகா சவணகாதி ரிஷிகளுக்கு சொல்றார். சூத பௌராணிகரை பார்த்து சவணகாதி ரிஷிகள் சொல்றா, ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத. நல்ல அந்த பக்குவமுடைய, வினயமுடைய, ஸ்ரத்தையுடைய, நம்பிக்கையுடைய சிஷ்யர்களுக்கு, சிஷ்யனுக்கு ஆர் சிஷ்யைக்கு குருவானவர் மிக அரிதான ரகசியங்களை கூட உள்ளபடி காட்டிக் கொடுக்கிறார்கள், உள்ளபடி சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ பெரிய விஷயம் குரு தத்துவம். அந்த தத்துவத்தை அழகா புரிஞ்சுட்டாள் நம்ம வேணாபாயி. சமர்த்த ராமதாசர் இடத்துல கேள்வி கேட்கிற, அந்த கேள்விக்கான பதில் சமர்த்த ராமதாசர் கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷம். ஏகநாதரோட விஷயங்கள் எல்லாமே பேசுறார். வேணாபாயினுடைய மாமியார், மாமனார் எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது வேணாபாயினுடைய மாமியார் அதுக்குள்ள பிக்ஷை கொண்டு வரா. அப்போ சொல்றா, இந்த சாசல் ராமராயா கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த குழந்தை சின்ன வயசு,
நன்னா இருக்கணும், இந்த குழந்தையோட வாழற பாக்கியம் என் பிள்ளைக்கு கிடைக்கல. ஆனால் எங்களுக்கு வயசாயின்னு இருக்கு, அவளுக்கு அந்த மனோபலம், ஸ்ரத்தை, தைரியம் இது எல்லாம் வரத்துக்கு ராமராய அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல சமர்த்த ராமதாசர் சொன்னார். எல்லாருக்குமே ராமராய அனுகிரகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷை ஏதோ கொடுத்தா வாங்கினார். காம்பீரியமா கிளம்புறார். ரொம்ப சந்தோஷப்படுறார். போகும்பொழுது வேணாபாயி அழகா அவர் போன பாதையை நமஸ்காரம் பண்றார். சமர்த்த ராமதாசர் வேகமா நடக்கிறார். நல்ல வேகம் உண்டு, கை வீசி நடப்பார். இந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கார் இல்லையா, அதனால வேகமா நடக்கிறார். சமர்த்த ராமதாசர் போகும்போது நிறைய குழந்தைகள்லாம் அவரை பார்க்கறது, சில குழந்தைகள்லாம் அவரை மாதிரியே இந்த வேகமா நடக்கிறது, அவர் முன்னாடி இமிட்டேட் பண்றது. சமர்த்த ராமதாசர் எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கார். சில குழந்தைகள்லாம் அப்படி அவர் பின்னாடி அவரோட வேகத்துக்கு ஈக்குவலா நடக்க ட்ரை பண்ணி ஓடி வருதுகள். சமர்த்த ராமதாசர் இப்படி போகிறது எல்லாம் வேணாபாயி அவளுடைய மாமியார் மாமனார் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. எல்லாருக்கும் மனசு நிறைஞ்சு இருக்கு. சமர்த்த ராமதாசருடைய அழகான அந்த அனுகிரகம், அவருடைய காம்பீரியம், அக்கறை, உரிமை எல்லாம் போனவர் டக்குன்னு நிற்கிறார். அந்த குழந்தைகளை அப்படி நிற்கிறது, திரும்பி பார்க்கிறார். குழந்தைகளோட தான் இங்க திருப்பி இந்த வீட்டை பார்க்கறதோ வேணாபாயியை பார்க்கறதோ அதெல்லாம் வச்சுக்கவே இல்லை அவர் சமர்த்த ராமதாசர். இப்ப அந்த குழந்தைகளை பார்த்து, ஓய் பசங்களா நல்லா விளையாடுறீங்களாடா அப்படின்னு டக்குனு குழந்தை கொஞ்சம் பயந்து எடுத்து, ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எல்லாமே இருக்கு விளையாடுற. விளையாடுறோம் சாது பாபா அப்படின்றது. எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். உங்களுக்கு எதாவது தெரியுமா, நதியில வேகமா நீச்சல்லாம் அடிப்பீங்களா, நல்லா வேகமா மரம் ஏறுவீங்களா அப்படின்லாம் கேட்கிறாரு. அந்த குழந்தைக்கு அதிசயமா இருக்கு. இந்த மாதிரிலாம் யாரும் அதுங்கள்கிட்ட பேசுறது கிடையாது. ஜோரா பேசுறதுகள் ரொம்ப சந்தோஷம். அப்ப சாயங்காலம் ஹனுமான் கோயிலுக்கு வாங்கோ, நான் உங்களுக்கு சிலதெல்லாம் சொல்லித்தரேன் சரியா அப்படின்னா. எனக்கு குழந்தைகள் ஓ அது குஷியா இருக்கு. ஆனா இவரை பார்த்தா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா ரொம்ப கண்டிப்போடு இருக்க மாதிரி இருக்காது. ஆனா பேசுறது ரொம்ப சாதாரணமா உரிமையோட அக்கறையோட ஆசையோட பேசுறாரு. சொன்னார், வேகமா நடக்க ஆரம்பிச்சுட்டார். குழந்தைகளுக்குலாம் சாயங்காலம் போய் பார்க்கணும், என்ன சொல்லித்தராரு பார்க்கணும், இப்படி எல்லாம் நினைச்சின்றதுகள். இதெல்லாம் பார்த்து வேணாபாய்க்கு இன்னும் அவர் மேல மரியாதை, அபிமானம் எல்லாம். அதுக்கப்புறம் சமர்த்த ராமதாசர் அவர் பார்க்கல. ஆனா அவர் சொன்ன பதில்கள், அவர் சொன்ன விதம் இதெல்லாம் நினைச்சுட்டே இருக்கா. இப்படி கொஞ்ச நாள் ஆகிறது. சமர்த்த ராமதாசர் யூஸ்வலா திரும்ப ஒரே இடத்துக்குலாம் திரும்ப திரும்ப பிக்ஷைக்கு வர மாட்டார். நானும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும்தான். ஆனா அவளுக்கு திரும்பவும் சமர்த்த ராமதாசரை பார்க்கணும், உபதேசம் வாங்கிக்கணும் இப்படிலாம் ஆசைகள் இருக்கு.
பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார். நான் எப்பொழுதும் சொல்றேன், நீங்க பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்க. காலம் உங்களுக்கானதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க தேடிண்ட எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கு எந்த இடத்துல எந்த விஷயம் எப்படி கிடைக்கணுமோ அது கிடைச்சே தீரும். அது குரு அனுகிரக விஷயத்துல துளி கூட சந்தேகமே வேண்டாம். அப்ப இவள் சரி சொல்லிட்டு அவ அம்மா வாத்துக்கு போறா, அம்மா பாத்துக்கு கோலாப்பூர் போறா. அப்பப்போ போவா. கொஞ்ச நாள் இருக்கலான்னு கோலாப்பூருக்கு போறா. மாமனார் மாமியா போயிட்டு வாங்க வந்து அப்படின்னு அனுப்புறார்கள். அங்க போயாச்சு. அப்பா அம்மாவோட எல்லாம் இருந்துருக்கா. அப்ப அந்த ஊர்ல எல்லாம் அந்த பறை அறிவிப்பா, டும் 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 டும்னு பறை கொட்டி அன்னைக்கு ஊர்ல விஷயம் எல்லாம் சொல்லுவா. அனௌன்ஸ்மெண்ட். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்னைக்கு சாயங்காலம் நம்ம அம்பாபாயி கோவில்ல சமர்த்த ராமதாச சுவாமி, ராம்தாஸ் கோசாவி இல்லை ஒவ்வொன்றா சொல்லுவார், அவருடைய கீர்த்தனம் சத்சங்கம் இருக்கு, எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு பறை அறிவிக்கிறார்கள். இது கேட்ட உடனே வேணாபாய்க்கு கண்கள்ல கண்ணீர். இன்னைக்கு இப்படி ஒரு பாக்கியமா, ஆஹா ரொம்ப சந்தோஷம். அப்ப அப்பா அவரெல்லாம் கூட நல்ல ஸ்ரத்தையோட சத்சங்கம் எல்லாம் கேட்கிறார். அது பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அப்புறமா அவளுக்கு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், நம்பிக்கை வேணும், அவளுக்கு தைரியத்தை கொடு பகவானே, அவள் வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படி நிறைய பிரார்த்தனை அப்பா அம்மாக்கள் நியாயம் தானே உலகத்துல. அதனால என்ன சத்சங்கம்லாம் கிடைச்சா அவரும் போவார். அப்ப வேணாபாய் சொல்றா, அம்மா நீ வாயம் போகலாம். அம்மா சொல்றா, கொஞ்சம் எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு, அதெல்லாம் சொல்றதுலாம் எனக்குலாம் புரியாது பொண்ணு. அப்ப சொல்றா, இல்லம்மா இவர் ரொம்ப சிம்பிளா நமக்கு ஏற்ற மாதிரி அழகா விஷயங்களை சொல்லுவார், ரொம்ப கடினமான நியமங்கள் வழிமுறைகள்லாம் கிடையாதுமா, வாழ்க்கைய வாழறதுக்கு சொல்லி கொடுக்கிறார். நீ வந்து வாமா போலாமே, கொஞ்ச நேரம் அப்புறம் 2 பேர் சேர்ந்து வேலையை பண்ணிக்கலாம், என்ன பெரிய வேலை, நம்ம 3 பேர் தானேம்மா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டா. சரி அப்படின்னு அம்மா ஒத்துண்டா. சாயங்காலம் கோவிலுக்கு போறா. நல்ல கூட்டம். சமர்த்த ராமதாஸ் முன்னாடி அங்க மேடை பக்கத்துல நிக்கிறார். அவர் கையில் எப்பொழுதுமே அந்த கஞ்சீரா தத்தினா தாளம் வரும், அதை வச்சுட்டு பஜனை ஆரம்பிக்க போறது. எல்லாம் பார்க்குறேன். அவர்களுக்கு முன்னாடி உட்காரணும்னு ஆசை வேணாபாய்க்கான. அதிக கூட்டம். முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, ஒரு 5-10 பேர் பக்கத்தில் உட்கார்ற இடம் இருக்கு. ஆனா இந்த கூட்டத்தெல்லாம் மறிச்சுண்டு மேக்கரிச்சுண்டு எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்குள்ள அங்கேருந்து ஒரு ஆள் வந்தான். நீங்க மீரஜா அப்படின்னு சொல்லி மாமனார் மாமியார் பேரெல்லாம் சொன்னோன்னு, ஆமா சுவாமி வந்து உங்களையும் உங்க அப்பா அம்மாவா எல்லாம் முன்னாடி வந்து உட்கார சொன்னார், உங்க பேர் வேணாபாயி தானே அப்படின்னா அவளுக்கு கண்கள்ல கண்ணீர். இவ்வளவு தூரம் தன்னை ஞாபகம் வச்சுருக்காரா, என்ன என்ன ஒரு காருண்யம், இவ்வளவு பெரியவர். பகவத் சிந்தனைக்கு நடுவுல பகவானை நினைக்கக்கூடிய அந்த ஹிருதயத்துல எனக்கும் ஒரு இடம் கிடைச்சிருக்கேன். நிஜமாவே நான் பல தடவை குருஜி அம்மாவை பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். எப்பொழுதுமே பகவான் நாமம் சொல்றவா, பகவத் தியானம் பண்றவா, அவர்களுடைய ஹிருதயத்துல நமக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்கார்களேன்னு என்னைக்குமே எனக்கு பிரமிப்பா இருக்கும். இன்னி வரைக்கும் அது அந்த பிரமிப்பு எனக்கு மாறவே இல்லை. எத்தனையோ மகாத்மாக்கள் எல்லாம் பார்த்தேனே, அதிசயமா இருக்கும். நம்ம ஆழ்வார்நகர் எம்பெருமானார்ஜி,
திருக்குறுங்குடி ஜீயர், அதுக்கப்புறமா சாந்தானந்தபுரி சுவாமிகள், நிறைய பேர் ரொம்ப ஆசையோட, ரொம்ப ஸ்ரத்தையோட, ரொம்ப அக்கறையோட, உரிமையோட நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ஒரு பெரிய பாக்கியம். அந்த ஹிருதயத்துல நமக்கும் ஒரு இடம் இருக்கு, அவளுடைய நினைவுகள்ல நாமும் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சாதாரண ஒரு பெரிய செலிபிரிட்டி அவள வாவ் அப்படின்னு, என்னை பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் குரு த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செலிபிரிட்டி. எனக்கு என் குருஜி அம்மா தான் செலிபிரிட்டி. ஏன்னா தெய்வம், தெய்வத்தினுடைய பக்தர்கள், இவர்களை நினைக்கக்கூடிய குரு, அந்த குருவை தெய்வமே நினைக்கிறது. ராமானுஜர் இருக்காருன்னா ராமானுஜர் ரங்கராஜனே நினைச்சிருக்காங்க. அந்த ரங்கராஜன் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ராமானுஜருடைய ஹிருதயத்துக்குள்ள எவ்வளவோ தெய்வங்கள், எவ்வளவோ பாகவதத்தை உண்டு. அது நடுவில் நமக்கும் ஓரிடம், அது அவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த மாதிரி தான் அவ்வளவு அழகான ஒரு இடம் நம்முடைய ஜோரான சமர்த்த ராமதாச ஹிருதயத்துல தனக்கு ஒரு இடம் இருக்குன்னு ஒண்ணு கண்கள்ல கண்ணீர் வேணாபாய்க்கு. இவ்வளவு தூரம் இந்த கூட்டத்து நடுவுல என்னை பார்த்து கூப்பிட்டு முன்னாடி உட்கார சொல்றாங்க. எப்பவே சமர்த்த ராமதாஸ் யாருக்கும் ஸ்பெஷல் எடி விவிஐபி பணக்காரா ஏழை அப்படிலாம் பார்க்கறதே இல்லை. இந்த ஸ்ரத்தை, அக்கறை, நம்பிக்கை, வினயம், அவ்வளவுதான். கரெக்டா முன்னாடி கூப்பிட்டா சமர்த்த ராமதாசர் பக்கத்துல உட்காந்தா அழகா கீர்த்தனை ஆரம்பிக்கிற. கேட்கணுமா? ராமதாசருடைய கீர்த்தனையும் உபன்யாசமும் தேசம், ஆரோக்கியம், பக்தி, நம்பிக்கை, தைரியம், இப்படி எல்லாத்தையும் சொல்லுவார் சமர்த்த ராமதாசர். அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அப்ப அம்மா அப்பா எல்லாருக்கும் ரொம்ப அப்படி ஒரு திருப்தி. அப்ப வேணா எல்லாம் கீர்த்தனை முடிஞ்சு எல்லாரும் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டார். வேணாபாயினுடைய அப்பாவுக்கு ரொம்ப மரியாதை வந்தாச்சு இப்ப சமர்த்த ராமதாசர் மேல. அந்த நம்ம பொண்ணுடைய அந்த உற்சாகம், அவ முகத்துல சந்தோஷம், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப குதூகலம். அழகா சத்சங்கம் முடிஞ்சது, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் வேணாபாயோடைய அப்பா போய் பார்க்கிறார். அவரை பார்த்து எல்லாம் பேசுறார். நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு வரணும், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், எங்களுக்கு உபதேசம் பண்ணணும். சில முக்கியமான என் பொண்ணுக்குதான். ஏன்னா அவளுக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கான மனோபலம், நம்பிக்கை, தைரியம், உற்சாகம் எல்லாம் வேணுமே. அவளுக்காகத்தான் நாங்களே சந்தோஷமா இருக்கோம். ஏத்துட்டோம். அவளுக்கு இந்த மாதிரி வைதவியம்ன்றதை நாங்க ஏத்துட்டோம். எங்க காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. நிச்சயமா ராமன் பார்த்துக்கிறான், சந்தேகமே இல்லை. இருந்தாலும் ஒரு அப்பா ஸ்தானத்துல எனக்கு நீங்க வந்து ஆத்துல வந்து ஒரு அனுகிரகம் பண்ணி ஒரு உபதேசம்லாம் பண்ணியாச்சுன்னா இன்னும் எனக்கு ஒரு சமாதானம். ஏன்னா ஒரு குருவினுடைய உபதேசமும் ஆசீர்வாதமும் மிகப்பெரிய தனம். அது வேணும் இல்லையா? வரேன்னு ஒத்துனுட்டார் சமர்த்த ராமதாசர். கேட்ட உடனே வேணாபாய்க்கு அவ்வளவு சந்தோஷம். குருநாதர் வரப்போறா அப்படின்னு அவளுக்கு அத்தனை சந்தோஷம், அத்தனை ஆனந்தம்.
வீடெல்லாம் ரெடி பண்ணுறா, வாசல் பெருக்கி கோலம் போட்டு வாசலில் மாவிலை தோரணம் கட்டி எல்லாம் தயார் பண்ணுறா. அவளுக்கு அவ்வளோ ஆனந்தம், ஓடி 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 அப்பாடா அப்படின்னு. குருநாதன் தன் வீடு தேடி வரும் அழகான அந்த நிமிஷங்களுக்காக வேணாபாய் காத்துருக்கார். நீங்களும் கொஞ்சம் காத்துருங்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. நாளைய மறுதினம் சாயங்காலம், அது 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் சாயங்காலம் ஸ்ரீரங்கத்தில் உத்தர வீதி ஹனுமான் சந்நிதியில் உபன்யாசம். கைங்கரிய மகிமை. யாரெல்லாம் ஸ்ரீரங்கம் திருச்சி பக்கத்தில் இருக்கிறோ கட்டாயம் வாங்கோ. 2 நாள் ஆனந்தமா கைங்கரிய மகிமையை அனுபவிப்போம். நான் சொல்றது இன்னைக்கு 3, நாளைக்கு 4, 5ஆம் தேதி 6ஆம் தேதியும் இந்த மாசம் மார்ச் 5, 6. ராதே கிருஷ்ணா. இந்த 4வது அத்தியாயத்தினுடைய பெயர் ஞான கர்ம சந்நியாச யோகம். பகவத்கீதை 4வது அத்தியாயம். சரியா? ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.